இப்போ அவங்க ஒரே நேரத்தில் அமித்ஷா வந்து 2 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. மேற்கு வங்கமும் தமிழகமும் ஒரே காலகட்டத்தில் வரும் எப்பயுமே. இப்போ மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க எதிர்க்கட்சியாக தான் இருக்காங்க. அதனால் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் தான் பிரச்சனை. அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியும். இங்கே தான் 3வது இடத்துல இருக்காங்க, 4வது இடத்துல இருக்காங்க. சில இடங்களில் 3வது இடத்துல, ஒரு சில இடத்துல போன முறை கொஞ்சம் செகண்ட் பிளேஸ் எல்லாம் வந்தாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஏடிஎம்கே அடிக்க பார்க்குறாங்க. ஏடிஎம்கே அடித்து ஒரு 45 சீட்லேருந்து 50 சீட்டுக்குள்ளே கேட்குறாங்க. 50 சீட் கேட்குறாங்க, 45 கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் தனியாக. ஆனால் தனியாங்கிறது தனியாக இப்போ பேசுறது இல்லை. மொத்தமாக கேட்குறாங்க 101 சீட் கொடுங்க. அங்கே எப்படி நாங்கள் பீகார்ல 101 சீட், அது மாதிரி இங்கே 101 சீட் கொடுங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே பிரித்து கொடுத்துக்குறோம். டிடிவிக்கு எல்லாத்துக்கும் டிடிவிலாம் உள்ளே கொண்டு வரதுக்காக ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் இவர் 101க்கு அது டிடிவி வரக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா வெளியே ஒருவேளை எப்படி இருக்கலாம், அவர் வந்து எடப்பாடி அவர்களுக்கு உள்ள முடியாது, நீ வெளியே போங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி விட்டு பிஜேபி வெளியே வந்துருமா? வராது. ஏன்னா எடப்பாடி வெளியே போனாலும் அவர் யாரு கூட போய் நிற்க முடியாது. ஏன்னா விஜய் கூட போக முடியாது. ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க, பொதுக்குழுவிலே பேசிட்டாங்க. அப்போது முதலமைச்சர் வேட்பாளரை விட்டு கொடுக்க முடியாது எடப்பாடிக்கு, வேறு வழியும் கிடையாது. வெளியே போகிறதுக்காக ஆப்பு வைத்த குரங்கு மாதிரி ஆப்பிள் மாட்டிக்கிட்டது மாதிரி இவர் இருக்கார். அதனால் இவங்க கேட்குற தொகுதி கொடுத்து தான் ஆகணும். அப்படிங்கும்போது இவங்க என்ன செய்வாங்க, 101 கொடுங்க அப்படிங்கிறது முடியாது. அப்படியே வாங்க டிடிவியும் யாருமே வேண்டான்னு இவர் ரொம்ப ஸ்டப்பனாக ஒருவேளை இருந்தாருன்னா எங்களுக்கு மட்டுமா 45 சீட் கொடுங்க அப்படின்னு வாங்குவாங்க. அப்படி அது வாங்கினா இந்த முறை வந்து உள்ளடி வேலைகள் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து பிஜேபிக்கு ரொம்ப கைவந்த கலை தான்.